வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலை வேலை பார்க்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி என்னாச்சு, நீங்கள் ஒரு வாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. என்ன சார், புதன்கிழமை தானே நீ கூப்பிடுவீங்க, இப்போ என்ன இப்போ கூப்பிட்றீங்க அப்படிங்கும்போது, இல்லை புதுசாக பள்ளிக்கூடத்தில் சேருதவங்களும் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறேன், இல்லை வேறு பள்ளிக்கூடத்தில் சேருதோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் படித்து பேப்பர் வாங்குவாங்க. அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தார். அவர் இப்போ இல்லை, அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட், நான் வாரேன் அப்படின்றாங்க. அப்பா எங்கே போகிறப்பா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா அப்படிங்கும்போது, இல்லை நான் பள்ளிக்கூடத்துறைக்கு போகிறேன், வேலை பார்க்க முடியல அப்படிங்கும்போது, எப்போ நீ புதன்கிழமை மட்டும்தானப்பா போவேன் அப்படிங்கும்போது, புதன்கிழமை மட்டும்தான் போய்கிட்டு இருந்தேன், பள்ளிக்கூடத்தில் படித்த பேப்பர் வாங்கிறதுக்கு வருவாங்களாம், அதுக்கு அதை கொடுக்கக்கூடிய ஆள் இல்லை, அதனால் என்னையை கொடுக்க சொல்லுதாங்க, அதனால் நாங்கள் போகிறேன் அப்படிங்கிறாங்க. எப்பா இவ்வளோ கஷ்டமாக நீ எதுக்குப்பா போகிற அப்படிங்கும்போது, இதில் என்னடா கஷ்டம் இருக்குது, எல்லாம் ஒரு வேலை தானே, அவங்களும் எனக்கு நல்ல சம்பளம் தானே தராங்க அப்படிங்கும்போது, சரிப்பா நான் கொண்டு விட்டு வரேன் அப்படிங்கும்போது, எனக்கு ஆட்டோவை பார்த்து போக தெரியும் அப்படிங்கும்போதப்பா ஏன்ப்பா பண்ணுற, நான் உன் பள்ளிக்கூடத்து வழியாக தான் போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டுட்டு போகிறாரு. அப்போது அண்ணாமலைக்கு மறுபடியும் கால் பண்ணுறாரு முத்து. எப்பா வேலை கஷ்டமாக இருந்தால் சொல்லியிருப்பா, நீ நான் கூப்பிட வந்துருந்தம்பா அப்படிங்கும்போது, நான் தானடா உனக்கு அப்பேன், நீ போய்ட்டு வா அப்படின்றாரு. அப்போது அண்ணாமலை வேலை பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் பள்ளிக்கூடத்தில் புதுசாக சேர்க்காங்க, அவங்களுக்குலாம் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியா இருக்குது. அப்போ சார் நீங்கள் இன்னும் 2 நாளைக்கு வர வேண்டியிருக்கும் அப்படிங்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 நாளைக்குனாலும் வர, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இப்படி போயிட்டுருக்காரு. இப்படி இருக்கும்போது ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு கால் பண்ணி பார்க்காங்க. ரோகிணி ஃபோனையும் எடுக்கலை. ஏன்னா ரோகிணிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. மனோஜுக்கு கடை போச்சு, இந்த வீட்டில் மறுவாதி இல்லை, அத்தை என்ன பேசக்கூட மனோஜ்கிட்ட விட மாட்டுறாங்க, அத்தைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை இந்த முத்து மீனாவால். இந்த வீட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லை. காரணம் முத்துவோடைய நிலையும் மீனாவோட நிலையும் உயர்ந்து போயிட்டே இருக்குது. ரவி சுருதி கூட தனியாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்த தொழிலையும் மனோஜ் ஓச்சிட்டாரு. நான் ஒரு கடையில் வேலை பார்த்து என்னத்தையாவது கல்லாவில் பணத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு இருப்பேன், இன்னியும் பார்லருக்கு எதுவும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு அந்த ஆண்டி சொல்லிட்டாங்க. விசேஷ வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தால் தான் போகலாம், வெளியே போனால் தானே யாராவது நம்மளுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, நம்ம என்ன ஆஃபீஸாக வச்சுருக்கோம், பழைய ஆட்கள் யாராவது நம்மளை கூப்பிட்டுருந்தவங்க நம்ம வேலை சூப்பராக இருந்துச்சுன்னு நினச்சா வேணால் கூப்பிடுவாங்க. இந்த ஆண்டி வேறு இப்படி பண்ணுறாங்களே, எங்கள் அம்மாவுக்கு வேறு நான் அப்பப்போ செலவு கொடுத்துட்ருப்பேன், என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரோகிணியோட அம்மா பார்க்குறாங்க. இனிமேலும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பிரச்சனை கிடையாது, ஒன்றும் நம்ப முடியாது. நேராக நம்ம வித்யாவை பார்க்க போகணும். வித்யாட்ட போகிறாங்க. வித்யா, நான் கல்யாணிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன், ஃபோனை எடுக்க மாட்டேங்க அப்படிங்கும்போது, அம்மா அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைமா அப்படிங்கும்போது எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, என் பிறந்தநாள் கூட வரேன்னா அப்படிங்கும்போது, அம்மா அதெல்லாம் மறந்துருப்பா, அவள் அதை நினைவைக்கிற இடத்துல இல்லை அப்படிங்கும்போது, வித்யா அப்போ கிறிஷை பற்றி ஒரு நாளாக வீட்டில் சொல்லக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு இல்லையா அப்படிங்கிறாங்கம்மா. எனக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுபோக மனோஜ்ட இப்போ சொல்லும்படியாக வேலையோ கடையோ இல்லை அப்படிங்கும்போது, மருமகன் கடை வச்சுருந்தார்ல அப்படிங்கும்போது, அதுவும் போயிடுச்சுமா, இப்போ கடை மறுபடியும் அங்கங்களாமல் போயிடுச்சு, மறுபடியும் முத்து மீனாகிட்டு வந்துருச்சு, அவங்க தான் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ஏன்னா அது அண்ணாமலை நம்ம பணத்தில் உருவாக்கப்பட்ட கடை தானே, நான் முன்னாடியே கல்யாணிட்டு சொன்னேன், உள்ளதை சொல்லுமா, பெரியவங்க பணம் உனக்கு அது சாபமாக போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன், கேட்கலையே அப்படின்ட்டு இருக்கும்போது, என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை கல்யாணி அப்பப்போ காசெல்லாம் கொடுத்துட்ருப்பா, இப்போ அவள் சூழ்நிலை தெரிஞ்சு நம்ம அவட்ட வாங்குறதும் சரி கிடையாது, நான் பேசாமல் கிராமத்துக்கே போயிருந்தம்மா, அவட்ட இப்போ சொல்ல வேண்டாம், நான் பள்ளிக்கூடத்தில் கிறிஸுக்கு பேப்பரெல்லாம் வாங்கிட்டு ஊருக்கே கொண்டு போயிருந்தேன், இங்கேன்னா பணம் நிறைய கட்டணும், அங்கேன்னா சர்க்காரில் பணம்னு ஒன்றும் கிடையாது, அதனால் நான் கொஞ்சம் படிக்க வச்சுக்கிடுவோம்மா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் வேணால் காசு தரேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீனும் காலகாலத்தில் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கும்போது வித்தியா சிரிக்கிறாங்க. ஏம்மா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவங்ககிட்ட சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு பையனை விரும்புகிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை, அம்மா இடத்துலேருந்து நீங்கள் தான் கல்யாணத்தை நிற்கணும் வைக்கணும் அப்படிங்கும்போது, நான் நிற்க தயார் தான், ஆனால் எப்படி நீ ரோகிணி கல்யாணம் முடிச்சு கொடுத்த வீட்டில் கண்டிப்பாக நீ கூப்பிட்ருவ அப்படிங்கும்போது நான் நிற்க முடியாதுலம்மா அப்படிங்கும்போது வித்தியா ஒரு மாதிரி ஏறாங்க. அது உண்மை தான், எல்லாமே ரோகிணி பார்த்த பார்வதாம்மா, ரோகிணி அவளை பற்றி உண்மையாக வீட்டில் சொல்லு அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன், கேட்கலாமா, ஒவ்வொரு பொய் அடிக்கிட்டே போனான், இப்போ பாருங்கள் நான் ஒரு சாதாரண விஷயம் கூட செய்ய முடியல அவளால் அப்படிங்கிறாங்க. சரி விடுமா, நான் போய் பள்ளிக்கூடத்தில் போய் பேப்பர் வாங்குகிறேன் அப்படின்ட்டு நேராக கிறிஸை கூப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் இந்த மாதிரி நாங்கள் கிராமத்துக்கு போகிறோம், இந்த மாதிரி இப்போ படித்த பேப்பர் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அங்கே போங்கம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே அண்ணாமலை தான் உட்காந்துருக்காங்க.
கண்ணாடிக்குள்ளே அந்த சைடு உட்காந்துருக்கனால இங்கேருந்து பார்க்கும்போது தெரியலை. அதில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி தான் இருக்குது. அப்போ கிறிஸோட பாட்டி சொல்லுதாங்க, இந்த மாதிரி என் பேரன் அங்கே படிக்கான், நான் தான் சேர்த்தேன். இப்போ வந்து நாங்கள் கிராமத்துக்கு போகிறோம். என் அம்மா வந்து முன்னாடி செலவு கொடுத்துக்கிட்டு இருந்தா, இப்போ என் அம்மா பணம் தர்றது இல்லை, அவளுக்கும் இல்லை. அதனால் இங்கே இருந்தால் நிறைய பணம் வரும், அதனால் இங்கே படிக்க வைக்க முடியாது அப்படிங்கும்போது, யார் இருந்து இவங்க அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறாரு அண்ணாமலை. அப்போ தான் தெரியுது கிறிஸ் பாட்டியும். அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வராங்க. ஏங்க நீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி பம்புதாங்க. கிறிஸ் அவங்க அம்மா பணம் கொடுக்கலையா அப்படிங்கும்போது, இல்லை என் மகளுக்கு வேலை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் வந்து பணம் அனுப்ப முடியல, அதனால் கிராமத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் வேண்டாமா, கிறிஸ் படிப்புக்கு தானே, நான் இங்கே வேலை பார்க்க முடியல, நான் சொல்லி நான் சரி பண்ணிக்கிட்டேன், இல்லை என் சம்பளத்தை கொடுத்து கூட நான் இது பண்ணிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதாங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க அடுத்தவங்க இது வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை முத்து மீனாவும் கிறிஸை வளர்க்கணும் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அந்த பெண் நான் செய்ய மாட்டேனா அப்படிங்கும்போது, என் அம்மாவாக இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, அம்மா கொஞ்சம் இல்லைங்க அப்படின்னு போகும்போதே இந்த அம்மாவுக்கு ப்ரெஷர் ஓவராகி பொத்துன்னு விழுந்துடுறாங்க. விழுந்தோன்னா பக்கத்தில் எல்லாம் தண்ணி கிண்ணி தொளிக்காங்க. ஒன்றும் முழிப்பு இல்லை. இங்கேருந்து நேராக ஆஸ்பத்திரி கொண்டு போயிருந்தாங்க. ஆஸ்பத்திரியில் போகும்போது அந்த அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தாங்க வைத்தியர், இந்த மாதிரி அம்மா உங்களுக்கு ரொம்பவே முடியாமல் தான் இருக்குது, அதனால் வந்து உங்கள் கூட இருக்க ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும்போது, எனக்கு யாரும் இல்லைங்க அப்படிங்கும்போது, அண்ணாமலை சொல்லுதாங்க, உங்கள் பொண்ணு உங்க கூட தானே இருக்குதுன்னு சொன்னீங்க, எங்கே அப்படிங்கும்போது, அந்த ரோகிணியோட அம்மா, இதுக்கு மேலே நம்ம போய் சொல்லியிருந்தேன் சரி வராது, நம்ம காலம் இப்போமோ பிறவோ என்ன நடக்க போதோ தெரியல, அதனால் உள்ளதை சொல்லிடுவோன்னு சொல்லி அண்ணாமலை கையை பிடிச்சி, ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுதாங்க. அம்மா உங்களுக்கே உடம்புக்கு முடியல, நீங்கள் எதுக்கும் அழுதிய அப்படிங்கும்போது, இந்த பையன் உங்கள் வீட்டு பையன்தான், நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுதாங்க. என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ரோகிணின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படிங்கிற. ஆமாம், மனோஜோட பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. அவள் தான் என் மகா அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு ஒன்றும் இல்லையம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் என்னோட மக தான். இந்த உண்மையை வந்து ரோகிணி மறைச்சிட்டு அங்கே இருக்கா. அவள் பேர் ரோகிணி இல்லை, கல்யாணி. அவளுக்கு பிறந்தது தான் இந்த கிறிஸ் எல்லா உண்மையும் முத்துட்டு மீனாட்டின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட பேசக்கூடாது, பிள்ளையை வளர்க்க கொடுக்கக்கூடாதுன்னு அவள் தான் சொன்னான். அதை வச்சு தான் நான் அவங்க வீட்டில் வரும்போது ஒரு மாதிரி பேசினேன் அப்படிங்கும்போது, அண்ணாமலைக்கு இன்னொரு இல்லை, என்னம்மா நீங்கள் முத்து மீனாட்டம் அவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, அவங்ககிட்டயா நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கும்போது, நான் சொல்லணும் பல முறை நினச்சேன், அந்த என் அம்மாவா கல்யாணி தான் சொல்ல விடலை, ஆனால் இனிமேல் நான் சொல்லலைன்னா சரி கிடையாது, என் பேரன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கீங்க, எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியல, உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன், இந்த பிள்ளை உங்கள் வீட்டில் தான் வளரணும், எனக்கு எதாவது ஆகிட்டுனா நீங்கள் வளர்த்துக்கிடுவீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க இருக்காங்க. இதை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா என்ன ஆனாலும் பரவாயில்லை, கிறிஸ் எங்கள் வீட்டில் தான் வளருவான், சரிதானா, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் படிக்க வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் உடம்பு சரியாயிரும், நீங்களே எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கும்போது, இல்லையா உங்கள் வீட்டம்மா எப்படி பேசணும்னு தெரியல, அதை நினச்சி தான் ஏன் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, முதல்ல உடம்பு சரியாகட்டும், உங்களை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.